நாங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் நேசிப்பவர்கள், குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுபவர்கள். அந்த அடிப்படையில் பெருநாள் தொழுகையை பள்ளியில் தொழுவிப்பது நபி வழி அல்ல, திடல்களில் மைதானங்களில் தான் தொழுவிக்க வேண்டும், அதுதான் சுன்னா என்பதை நானும் நீங்களும் விளங்கி வைத்திருக்கிறோம். சமீபத்திலே ஜமியத்துல் உலமாவினால் ஒரு ஃபத்வா வெளியிடப்பட்டிருக்கிறது. என்ன ஃபத்வா என்று சொன்னால், ஜமியத்துல் உலமாவின் உபத்தலைவர், அதன் செயலாளர், ஜமியத்துல் உலமாவின் தலைவர் 3 பேரும் ஒப்பமிட்டு அந்த ஃபத்வாவை வெளியிட்டிருக்கிறார்கள். என்னவென்று சொன்னால், பெருநாள் தொழுகை பள்ளியிலே தொழ வேண்டும். அந்த ஃபத்வாவை அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஷாஃபி மதுஹபின் அடிப்படையில் பள்ளியில் தொழுவதுதான் சுன்னா. பள்ளி இடவசதி இல்லாமல் இருக்குமாக இருந்தால் பள்ளியில் தொழுவது கூடாது, மக்ரூஹு, அதை பொதுவிடத்தில் தொழுவிக்க வேண்டும். இப்படி ஒரு ஃபத்வாவை என்ன செஞ்சிருக்கிறாங்க, கொடுத்திருக்கிறாங்க. இப்பொழுது நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும், இந்த திஹாரிய பிரதேசத்து ஜமியத்துல் உலமாவிலே உபத்தலைவராக இருந்தவர் தான் ஹசன் ஃபாரிஸ் மதனி அவர்கள். அங்கே சத்தியம் தலை தூக்கவில்லை, அசத்தியம் தலை தூக்குகிறது, வழிகேட்டுக்கு வக்காலத்து வாங்கப்படுகிறது என்று விளங்கிக் கொண்டவுடனே ஜமியத்துல் உலமாவிலிருந்து என்ன செய்கிறார், அவர் தன்னை ஒதுக்கிக் கொள்கிறார். அல்லாவுக்காக ஒன்று சேர்ந்தோம், அல்லாவுக்காக ஒதுங்கிக் கொண்டோம் என்ற அடிப்படையில் அசத்தியம் வெளிப்படையாக தெரிகின்ற பொழுதோ, அசத்தியத்துக்கு வக்காலத்து வாங்கப்படுகிற பொழுது என்ன செய்கிறார், ஒதுங்கிக் கொள்கிறார். இந்த திஹாரிய பிரச்சனை உலகளாவிய ரீதியில் பேசப்படுகிற ஒரு பிரச்சனை. இது ஜமியத்துல் உலமாவுடைய பெரிய இடத்துக்கு தெரியாத ஒரு சமாச்சாரம் அல்ல. ஆனாலும் இதற்கான ஒரு முடிவை இதுவரைக்கும் அவர்கள் வாய் திறந்து பேசவில்லை என்றால், குர்ஆன் சுன்னாவை பேசுகின்ற நேசிக்கின்ற உலமாக்கள் அந்த ஜமியத்துல் உலமாவில் எப்படி அங்கம் வகிக்கலாம் என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயம்தான். அதே நேரம் இந்த ஃபத்வா வெளியிடப்பட்டிருக்கிறது எந்த அளவுக்கு சொன்னா, அதுல எழுதுறாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எல்லாம் மைதானத்துல தான் தொழுவிச்சாங்க. ஆனா ஷாஃபி இமாம் என்ன செஞ்சிட்டாங்க, பள்ளி மக்களுக்கு போதாமையாக இருந்தால் என்ன செஞ்சாங்க, எந்த அளவுக்கு எழுதுறாங்கன்னு சொன்னா, மதுஹபு 4 இருக்குது சகோதரர்களே. அந்த கடிதத்திலே எழுதுறாங்க, 3 மதுஹபுகள் வெளியிடங்களில் தான் தொழுவிக்க வேண்டும், பள்ளியில் பெருநாள் தொழுவிப்பது மக்ரூஹு. அவங்க அந்த அறிஞர்கள் மக்ரூஹ்னு சொன்னா விரும்பினா செய்யுங்க அப்படின்றதல்ல, மக்ரூஹே தஹரீம் தான், அது ஹராம் என்ற அர்த்தத்துல தான் சொல்லி இருக்கிறாங்க. ஷாஃபி இமாம் மட்டும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பள்ளி விசாலமா இருந்தா, ஊர் மக்களை கொள்ளுமாக இருந்தா என்ன அதுக்கு தொழுவிக்கலாம்னு சொல்லிருங்க. எதை நோக்கி நீங்க போகணும், பெரும்பான்மையை நோக்கி தானே போகணும். ரசூலுல்லாஹ்ட சுன்னால எது இருக்குதோ அதை நோக்கித்தானே போகணும். அந்த ஃபத்வாவை சொல்லி போட்டு என்ன செய்யறாங்க, இல்ல நம்ம ஷாஃபி மதுஹப்படி தான் போகணும்னு என்ன செய்யறாங்க, ஃபத்வாவை கொடுக்கறாங்க. எப்படி இந்த ஜமியத்துல் உலமா இந்த கடிதத்துக்கு குர்ஆன் சுன்னாவை பேசுபவர்கள் சைன் வைக்கலாம்? அல்லாஹ்வை பயந்துதான் அவர்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, நடக்க வேண்டியிருக்கிறது. நேரடியாக நபிகளாருடைய சுன்னாவுக்கும் குலஃபாவுர் ராஷிதீன்களுடைய நடைமுறைக்கும் எதிராக ஃபத்வா வருகிறது. அதிலே குர்ஆன் சுன்னாவை பேசுபவர்கள் சைன் வைக்கிறார்கள், அந்த மஜ்லிஸில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் போதுமானவன். அன்பார்ந்தவர்களே, ஷாஃபி இமாம் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? ஷாஃபி இமாம் அவர்கள் தெளிவாக சொன்ன செய்தி என்னவென்று சொன்னால், பதிந்து கொள்ளுங்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், கான அன்ன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யஹ்ருஜு ஃபில் ஈதைனி இலல் முஸல்லா பில் மதீனா, மதீனாவிலே முஸல்லாவுக்கு தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனார்கள். வ கதாலிக மன் கான பஅதஹு வ ஆம்மத்து அஹ்லில் புல்தான், அதுக்கு பின்னால வந்த இஸ்லாமிய தலைவர்களும் அமீர்களும் ஏனைய ஊரில் வசித்தவர்களும் இப்படித்தான் இருந்தார்கள். எங்க போனாங்க, மைதானத்துக்கு தான் போனாங்க, திறந்த திடலுக்கு தான் போனாங்க, பள்ளிக்கு போகல. மக்காவாசிகளை தவிர சொல்லி போட்டு அவங்க சொல்றாங்க, மக்காவை பொறுத்த வகையில அவங்க எப்படி சொல்றாங்க, இன்றைக்கு அதெல்லாம் அப்படியே மறைச்சு போட்டு தான் மக்கால தொழுகிறாங்கன்னு பேசிக்கிறாங்க. ஷாஃபி இமாம் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, லிஅன்னல் மஸ்ஜித மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமை பொறுத்த வகையில கைரு பிகாயில் அர்த், பூமியிலேயே சிறந்த இடம் என்ற அடிப்படையில் அவங்க வேற இடத்துக்கு தொழ போகாம இருந்திருக்கலாம் சொல்லி போட்டு அவங்க சொல்றாங்க.
வலைஸத் லஹும் ஹாதிஹி ஸஅத்து ஃபி அத்ராஃபில் புயூத் பி மக்கா ஸஅத்துன் கபீரா. அன்றைக்கு மக்கால அந்த ஹரத்துள்ளுக்கு தான் இடம் இருந்துச்சு, அந்த அளவுக்கு இடம் மக்கால ஏனைய இடங்கள்ல இருக்கல்ல, அதனாலதான் எங்க தொழுது இருக்கிறாங்க, பள்ளியில தொழுது இருக்கிறாங்கன்னு ஷாஃபிமான் சொல்றாங்க. நம்மடவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, பள்ளியில இடம் இருந்தது அதனால தொழுதாங்க. ஷாஃபிமான் சொல்றாங்க அதுதான் பூமியிலேயே சிறந்த இடம் அடிப்படையில் அன்றைக்கு மக்கால தொழுது இருக்கலாம். அதே நேரம் மக்காவை நீங்க சுத்தி பாருங்க, வெறும் மலையாத்தான் இருக்கும். அவங்க சொல்றாங்க மக்கால ஏனைய வீடுகள் இருக்கிற இடங்கள்ல தொழுகிறதுக்கு இடம் இருக்கல்ல, அதனாலதான் பள்ளியில தொழுதாங்க. இவ்வளவு தெளிவா சொல்லி இருக்கும் பொழுது மொட்டையா என்ன செய்யறது, ஷாஃபி இமாம் சொன்னாங்களா என்ன பள்ளியில தொழுங்கன்ற மாதிரி என்ன சொல்லி போட்டு ஷாஃபி இமாமே சொல்றாங்க, பள்ளியை பொறுத்த வகையில ஊர்வாசிகளுக்கு அடக்கி கொள்ளுமாக இருந்தால், ஊர்வாசிகளுக்கு போதுமானதாக இருந்தால் லம் அர அன்னஹும் யஹ்ருஜூன மின்ஹு, அதிலிருந்து அவங்க வெளியே போறதை நான் என்ன செய்யல, விரும்பல. இது யார கருத்து, இது ஷாஃபி இமாம்ட கருத்து. ஷாஃபி இமாம் முதலாவது என்ன சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் போனாங்க, இஸ்லாமிய உம்மத்துல வந்து எல்லாரும் என்ன செஞ்சாங்க, திடலுக்கு போனாங்கண்டா ஷாஃபி இமாம் என்ன சொன்னாங்க, அவங்களோட ஒற்றைப்படையான ஃபத்வா எது, இதா ஸஹல் ஹதீஸு ஃபஹுவ மத்ஹபி, ஹதீஸ் சஹீஹாக வந்தா அதுதான் என்ன மதுஹப்னு ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறாங்களே, அதை சொல்லி இருக்கத்தக்கன ஏன் நம்ம ரசூலுல்லாஹ்வோட சுன்னாவை விட்டுட்டு ஷாஃபி இமாம்ட பின்னுக்கு போகணும், மறுமையில தப்பிக்கொள்ளலாமா என்று கூட சிந்திக்காத அளவுக்கு என்ன பள்ளியில தொழுகிறது தான் என்ன சுன்னாண்டு ஃபத்வா கொடுத்தா ஷாஃபி இமாம் தப்பிடுவாங்க, நம்ம தப்புவோமான்றதுதான் என்ன பிரச்சனை. அதனால அல்லாஹ்வை பயந்து முடிவெடுக்க வேண்டியிருக்குது. அடுத்தது பாருங்க, ஷாஃபி இமாம் சொல்றாங்க வைதா கானல் உத்ரு மினல் மதர், ஷாஃபி இமாம் சும்மா ஒன்றை மட்டும் சொல்லிட்டு போகல, தொடர்ந்து சொல்றாங்க மழையின் காரணமாக இருக்குமாக இருந்தால் அல்லது பெண்களுக்கு திடலுக்கு போக இயலாத அளவுக்கு சிரமம் இருக்குமாக இருந்தால் பிஅன் யுஸல்லிய ஃபில் மஸாஜிதி, அவங்க பள்ளியில தொழுது கொள்வாங்க. அப்ப என்ன சொல்ல வராங்க, மழை இல்லன்னு சொன்னா திடலுக்கு போங்கன்னு தானே சொல்ல வராங்க. இவ்வளவு தெளிவா சொல்லி தந்திருக்கும் பொழுது இவ்வளவை மறைச்சு போட்ட என்ன மக்களுக்கு ஷாஃபி மதுஹப்னு என்ன செய்யறது, சும்மா ஃபத்வாவை கொடுத்தா. அன்பார்ந்தவர்களே, ஷாஃபி இமாம் அவங்க ரெண்டு ஹதீஸ் ஆதாரம் காட்டுறாங்க. ஒன்று என்ன செய்யறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செஞ்சாங்களாம், திடல்ல இந்த பள்ளியில தொழுவிச்சாங்களாம். தொழுவிச்ச நேரம் சொன்னாங்களாம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, திடல்ல தொழுவிச்சாங்க. நம்ம பள்ளியில தொழுவிக்கிறதுக்கு காரணம் மழை காரணமா இருக்குது, மக்களுக்கு பள்ளியில தொழையலுமா இருக்குது. எனவே மழை காரணமாக இருக்குமாக இருந்தால் பள்ளியில தொழுகிறதன் அர்ஃபக்னு சொல்றாங்க, அதுதான் மிச்சம் லேசானது. எனவே மழை பெஞ்சா நம்ம பள்ளியில தொழுது கொள்வோம்னு சொல்றாங்க. அன்பார்ந்தவர்களை, இந்த செய்தியை பொறுத்த வகையில இது மிக 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 பலவீனமான செய்தி, சாதாரணமான செய்தி அல்ல, லைஃபுன் ஜித்தன், மிக பலவீனமான செய்தி. அதுல அறிவிப்பாளர்கள் வாராங்க முன்கருல் ஹதீஸ் மத்ரூக்குல் ஹதீஸ் என்று கடுமையான விமர்சனம் வைக்கப்பட்டவங்க. இந்த ஹதீஸா ஷாஃபி இமாம் எழுதிட்டு போய்த்தாங்க, அல்லாஹ் அவங்கள மன்னிக்க போதுமானவன். நமக்கு இது தவறுன்னு விளங்கிக்கிட்டு எப்படி அதுக்கு பின்னால போறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மழையின் காரணமாக பள்ளியில் பெருநாள் தொழுவித்தார்கள் அபூதாவுதுல ஹதீஸ் வருதுன்றாங்க. அந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸா, அந்த ஹதீஸும் பலவீனமான ஹதீஸ். எனவே மழையின் காரணமாக பள்ளியில தொழுதாங்கன்றதுக்கும் என்ன இல்ல, ஹதீஸ் இல்ல. இன்னொன்று கொண்டு வராங்க, என்ன அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செஞ்சாங்களாம், பள்ளியில தொழுவிக்குமாறு ஏவினாங்களாம். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, பைஹக்கில ஷாஃபி இமாம் அந்த செய்தியை கொண்டு வராங்க. உண்மையிலே சொல்ல போனா அலி ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல ஒரு சில மனிதர்கள் வாராங்க, வந்து சொல்றாங்க, அமீருல் முஃமினீனே, நம்ம சமூகத்துல பலவீனமானவர்கள் இருக்கிறாங்க, இயலாதவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன திடலுக்கு வர முடியாது, அதனால நீங்க என்ன செய்யுங்க, பள்ளியில தொழுவீங்கன்னு சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அப்படி நான் பள்ளியில தொழுவிச்சா நான் நபிகளார சுன்னாவுக்கு மாறு செஞ்சிருவேன், நான் திடலுக்கு தான் போவேன். அப்படி தேவன் இருந்தா நான் என்ன செய்யறேன், ஏழாதவங்களுக்கு தொழுவிக்கு ஒரு இமாம போடுறேன் தன்னை சுண்ணாவை நோக்கி தான் கொண்டு போனாங்க. இந்த செய்தி எல்லாம் மறைச்சு போட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, அதுவும் பலவீனமான செய்தி, அது வேற. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இவ்வளவு தெளிவாக வந்திருக்கும் பொழுது மழையின் காரணமாக தொழுவித்தார்கள் வாரதும் பலவீனம்,
உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுவித்தார்கள் மிக மிக பலவீனம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நான் சுன்னாவுக்கு மாறு செய்ய மாட்டேன் என்று சொன்னது வெளிப்பட. அப்படி இருக்கும் பொழுது சும்மா ஷாஃபி இமாமின் மீது பழி போட்டு சஹாபாக்களின் மீது பழி போட்டு நம்ம சுன்னாவை மறுக்க என்ன செஞ்சிடக் கூடாது, ரெடியா விடக் கூடாது. புகாரி முஸ்லிமை நீங்க பிரட்டி பாருங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு, இன்னும் பல நபி தோழர்கள், சஹாபி பெண்மணிகள் எல்லாரும் சொல்றாங்க என்ன தெரியுமா, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பெருநாள் ஹஜ் பெருநாளைக்கு தொழுவதற்காக திடலுக்கு வெளியேறி சொல்ல சொன்னார்கள். இவ்வளவு தெளிவா ஹதீஸ் வந்திருக்கும் பொழுது நம்ம ஹதீஸை விட்டுட்டு மதுஹபுக்கு பின்னால போறதா? ஷாஃபி இமாம் என்ன சொன்னாங்க, என்னுடைய ஒரு ஃபத்வாவை நீங்கள் காணுகிறீர்கள், அந்த ஃபத்வா குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரணாக இருக்குமானால் என்னுடைய ஃபத்வாவை தூக்கி எறிந்து விட்டு குர்ஆன் ஹதீஸுக்கு பின்னால் போங்கள் என்று தெளிவாக சொன்ன இமாம் அல்லவா ஷாஃபி இமாம் அவர்கள். அதுல வேற உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் தெரியுமா, ஜம்மியத்துல் உலமான்றது இலங்கையில் முஸ்லிம்களை வழிநடாத்துகிற ஒரு அமைப்பு, முஸ்லிம்களோட மார்க்க பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கிற ஒரு அமைப்பு. இந்த ஷாஃபி இமாம் உம்முல என்ன செய்யறாங்கண்டா, உம்முன்றது சொந்த கிதாப் அவங்கட, அதுல இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்தியை கொண்டு வராங்க. இவங்க கடிதத்துல சமூகத்துக்கு கொடுக்கிற கடிதத்துல எழுதுறாங்க எப்படின்னு சொன்னா, ஷாஃபி இமாம் அவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தொழுதாங்க அப்படின்ற ஒரு செய்தியை கொண்டு வராங்கன்னு மஜ்மூல வருதுன்னு எழுதுறாங்க. மஜ்மூன்றது ஷாஃபி இமாம் கிதாப் அல்ல, அது நவவி இமாம் எழுதினது. அடே உம்முன்ற ஒரு கிதாப் இல்லன்னு சொன்னா மஜ்மூ ஆதாரம் காட்டுறது பிரச்சனை இல்ல, உம்மு லைப்ரரிகள்ல இருக்குது, அதை பிரட்டி பார்க்கிற அளவுக்கு கூட என்ன உஜார் இல்லன்னு சொன்னா இவங்க எப்படி சமூகத்துக்கு ஃபத்வா கொடுக்கிறது? மஜ்மூல வருது என்று சொல்லி நவவி இமாம், ஷாஃபி இமாமுக்கு கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு பின்னால வந்தவர், அவர் எழுதின புத்தகத்துல ஷாஃபி இமாம் இப்படி சொன்னாங்கன்னு என்ன செய்யறாங்க, ஷாஃபி இமாம் சொன்னது உம்முல தெளிவா இருக்குது, அதை கொண்டு வந்து ஃபத்வா கொடுக்க வேண்டியதுதானே, அதை கூட பெறற்ற அளவுக்கு என்ன இல்ல என்று சொன்னா, அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே, சுருக்கமாக நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். பொதுவாகவே மார்க்க பிரச்சனைகளில் குர்ஆன் சுன்னாவை அடிப்படையாக வைத்து தீர்ப்பு சொல்ல வேண்டிய ஜம்மியத்துல் உலமா நீண்ட காலமாக இந்த தவறு விட்டு வருவதை பார்க்கலாம். கூட்டு துஆவுக்கு என்ன செய்கிறது, ஃபத்வா தேடுகிற நேரம் தெளிவாக எழுதினார்கள் கூட்டு துஆ பித்அத் என்று, எழுதிவிட்டு வாபஸ் வாங்கினார்கள். அந்த நேரத்தில் தான் எங்களுடைய உஸ்தாத் அல்லாஹ் அவருக்கு அருள் புரியட்டும் தீனுல் ஹசன் பஹஜி அவர்கள் என்ன செய்தார்கள், வெளிப்படையாக இதற்கு எதிராக நான் செயின் வைக்க மாட்டேன் ராஜினாமா கடிதம் கொடுத்து விட்டு வந்தார்கள். அதுக்கு பின்னால் என்ன செஞ்சாங்க, நம்மட ஆட்களையே போட்டு ஃபத்வாவை மாத்தினாங்க. எப்படி விரும்பினவங்க ஓதுங்க, விரும்பினவங்க என்ன, இதே ஃபத்வா எதுக்கு கொடுங்க, சுன்னாவை விரும்புற ஆட்கள் கிரவுண்ட்ல தொழுவுங்க, சுன்னாவை விரும்பாம மதுஹப விரும்புறாக்க பள்ளியில தொழுவுங்கன்னு கொடுங்க. அதை விட்டு போட என்ன ஊரை குழப்பாதீங்க, சண்டை வராம பிரச்சனை வராம என்ன செஞ்சுக்கோங்க, ஊர் மக்கள் சேர்ந்து பள்ளியில. அடுத்தது இன்னொரு பாயிண்ட் என்ன தெரியுமா, ஷாஃபி இமாம் சொல்லும் பொழுது பள்ளி ஊர் மக்களை அடக்கி கொள்ளுமாக இருந்தால் பள்ளியில தொழுவுங்க, இல்லண்டா பள்ளியில தொழுவது மக்ரூஹ்னு சொன்னாங்க ஷாஃபி இமாம். மக்ரூஹ்டா ஷாஃபி இமாம், ஹராம்டா அர்த்தம். நான் கேட்கிறேன் சகோதரர்களே, இன்றைக்கு இந்த திஹாரியில் இருக்கின்ற எந்த பள்ளியிலாவது ஒரே நேரத்திலே ஊரில் இருக்கின்ற ஆண்களையும் ஊரில் இருக்கின்ற பெண்களையும் சேர்த்து தொழுவிக்க முடியுமா? முடியாது. அதனாலதான் 2 நேரம் வச்சிருக்காங்க. இலங்கையில் இருக்கக்கூடிய எந்த பள்ளிக்கு போனாலும் கேட்கிற சம்மாங்கொட்டுவ பள்ளி இருக்குது, இதுல கொழும்புல இருக்கிற எல்லா ஆண்களையும் பெண்களையும் சேர்த்து தொழுவிக்கலுமா? எந்த பள்ளியிலும் எந்த பள்ளியும் இடம் கொடுக்காது. அதனால என்ன தெரியுமா செய்யறாங்க, ஆம்பளைக்கு ஒரு நேரம் பொம்பளைக்கு ஒரு நேரம் வச்சு தொழுகிறாங்கடா. ஷாஃபி மதுஹபு சட்டப்படியும் இன்றைக்கு இலங்கையில் இருக்கின்ற பள்ளிகளில் என்ன செய்ய முடியாது, பெருநாள் தொழ முடியாது என்பதை எங்களுடைய சமூகம் விளங்கிக் கொண்டால் சுன்னாவை நோக்கி போவது மிகவும் இலகுவான காரியம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே எந்த ஒரு கட்டத்திலும் குர்ஆன் சுன்னாவை விட்டுவிட்டு வேறு வழிகளில் போய்விடாமல் குர்ஆனையும் சுன்னாவையும் இறுக்கி பிடித்துக் கொண்டு, ஷாஃபி இமாம் அவர்கள் சொன்னார்கள் ஹதீஸ் சஹீஹாக வந்தால் அதுதான் என்னுடைய மதுஹபு என்று சொன்னார்கள் என்ற அடிப்படையில் ஷாஃபி இமாம் சொன்னதில ஹதீஸுக்கு அப்பால போறதை விட்டுட்டு குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்பட்டு வாரதில ஷாஃபி இமாம் எடுத்துக்கிட்டு போறதுதான் முஸ்லிம் சமூகத்துக்கு ஆரோக்கியமானது. இல்லை என்றால் மறுமை நாளில் ஷாஃபி இமாம் அவர்கள் தப்பி விடலாம். நாங்கள் கண்மூடி பின்பற்றினதனால மாட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு மோசமான நிலை வரும் என்பதை எங்களுடைய இஸ்லாமிய உறவுகள் விளங்கிக் கொண்டு சத்தியத்தை சத்தியமாக எடுத்து நடந்து மறுமை நாளில் சுவனத்தை அடைந்து கொள்ள நானும் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.